ஹலோ குட்டீஸ், நம்ம வந்து இன்றைக்கி மியூசிக்கல் டாய் அதான் xylophone தான் வரைய போகிறோம். அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் த பேஜில் இங்கே மேலே இவ்வளோ கேப் விட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பென்சில் வந்து நீங்கள் லைட்டாக தான் வரையணும். இப்படி லைட்டாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட அதை ஈஸியாக நீங்கள் இரேஸ் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு தெரிகிறதுனால உங்கள் ட்ராயிங்கில் உள்ள அழகே போயிடும். அதனால் எப்போவுமே வந்து லைட்டாக வரைங்க. நான் உங்களுக்காக வந்து டார்க்காக ஏன் வரைகிறேன்னா உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான் வரைகிறேன். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக வரையணும். இங்கே ஸ்லீப்பிங் லைன் வந்து ஷார்ட்டாக, இதுக்கு நேர கீழே வந்து லாங்காக வரையணும் கொஞ்சம். இப்போது இது வந்து ஸ்லாண்டிங்காக இப்படி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்லாண்டிங்காக இங்கே ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் ரெண்டு, மேலே ஷார்ட் இங்கே லாங். ஒரு 1 ஃபிங்கர் கேப் அந்த அளவில் இந்த லைனுக்கு வெளியில் வர்ற மாதிரி, அதே மாதிரி இந்த சைடு அந்த லைனுக்கு வெளியில் வர்ற மாதிரி அதே மாதிரி அடுத்தது வந்து இதோட கொஞ்சம் லாங்காக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது லாங்காகவே ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே இங்கே நேரோவாக கீழே ப்ராடாக போகிறதுனால அது போக போக வந்து ஃபஸ்ட்டோட எல்லாமே வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஒன் 2 3 4 5 6 8 மொத்தம் 8. இப்போ வந்து நம்ம 7th வரைகிறோம். லாஸ்ட் ஒன். எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து இதுக்கு பேரலில் அதே மாதிரி இதுக்கு பேரலில் ஒரு லைன் லைட்டாக வரைங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான், இதுக்கு பேரலில் இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு கட்டம் இருக்குல்ல அதில் வந்து அதில் உள்ள லைனை உள்ள லைனை அழிச்சிடணும். இப்போ நம்ம இந்த அழிச்ச இடத்துல இங்கே சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள்.
இப்போ கீழே வந்து நம்ம ஸ்டாண்டு தான் வரைய போகிறோம். அந்த ஸ்டாண்ட் வந்து இது கீழே ஒரு இவ்வளோ சின்ன கேப் விட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாண்டிங் லைன். இப்போ இது உள்ள லைன் அழிச்சிடணும். இன்னும் கொஞ்சம் மேலே கூட வரையில, இந்த ஸ்லீப்பிங் லைன் கிட்ட இருக்கிற ஸ்லீப்பிங் லைன் இன்னும் கொஞ்சம் மேலே. இப்போ இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ இங்கே மேலே அதே மாதிரி தான். இந்த உள்ள லைனை கழிச்சிடணும். இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணுற ஸ்டிக், அது 2 ஸ்டிக் இருக்குல்ல, அதுதான் வரைய போகிறோம். ஸ்லாண்டிங்காக அது வந்து டபுளாக இங்கே வந்து சர்க்கிள். சைஸ் வந்து சின்னதாக இருக்குங்க. இதோட இதில் டேப் பண்ணால் எப்படி அந்த மியூசிக் கேட்குமா? ரெண்டும் சேம் சைஸில் இருக்குங்க. பேக் ஸ்கெட்ச் அவுட்லைன். இப்போ வந்து நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கலரிங் வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஆயில் பேஸ்டலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த கலர் மிக்சிங் எல்லாம் நல்லா கற்றுக்கிடுவோம். அதனால தான் நம்ம ஆயில் பேஸ்டலில் பண்ணுறோம். அதனால் நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் பேஸ்டலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி நம்ம பெயிண்டிங் கூட நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டுக்கு தான் கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வுட் கலர் வந்து ப்ரௌன், லைட் ப்ரௌன். இந்த ஓரத்தில் ப்ரௌன், கீழே அதே மாதிரி தான். ப்ரௌன் வச்சு லைட் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி பண்ணணும்.
ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் பிங்க், லைட் பிங்க். கீழே கொஞ்சம் ரோஸ் பிங்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டார்க் வைலட், லைட் வைலட், வேறு சென்டரில் ஒயிட் மிக்சிங். டார்க் வைலட் வந்து இந்த ஓரத்தில், இந்த சர்க்கிள்க்கெல்லாம் நீங்கள் ஒயிட் கொடுத்துருங்க. அப்போனா அதில் கலர் மிக்ஸ் போனாலும் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்கு ஒயிட் கொடுத்துருங்க. அடியிலே வந்து டார்க் வைலட். இது லைட் வைலட் மிக்சிங். அந்த டார்க் வைலட் மேலே லைட் வைலட் மிக்சிங். Persian blue and light blue. சென்டரில் வந்து ஒயிட் மிக்சிங். சென்டரில் வந்து ஒயிட் மிக்சிங். வேறு சென்டரில் ஒயிட். செர்லியன் ப்ளூ அண்ட் ஒயிட். செர்லியன் ப்ளூ மேலே வருது. அதுக்கப்புறம் லைட் ப்ளூ. டீப் க்ரீன், லைட் க்ரீன். வேறு சென்டரில் ஒயிட் மிக்சிங். டீப் க்ரீன் வந்து ரொம்ப மைல்டாக லைட்டாக தான் பண்ணணும். லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஷார்ப் பார்க்குறது வந்து மறுபடியும் லைட்டாக ஓரத்தில் க்ரீன் மிக்ஸ் பண்ணணும். டீப் எல்லோ, மீடியம் எல்லோ, லெமன் எல்லோ. டீப் எல்லோ வந்து இந்த ஓரத்தில், ஒயிட் வந்து சென்டரில் பண்ணணும். டீப் எல்லோ, அடுத்தது வந்து மீடியம் எல்லோ மிக்சிங். கீழே லெமன் எல்லோ, ரெட், சென்டரில் ஒயிட். ரெட் வந்து இந்த ஓரத்தில், சென்டரில் வந்து ஒயிட். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வந்து ப்ரௌன். இந்த ஓரத்துலலாம் ப்ரௌன் கொடுத்துட்டு ரெட் மிக்சிங். வேறு சென்டரில் வந்து ஒயிட். அந்த ப்ரௌன் மேலே வந்து ரெட் கொடுக்கணும்.
அதேமாரி இந்த பால்க்கும் அதே மாதிரி தான். கீழே அடியில் வந்து ப்ரௌன், அடுத்தது வந்து ரெட்டு, ஒயிட், இப்போ இந்த சர்க்கிளோடலாம் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கணும். பிளாக் சார்கோல் பென்சில் வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ். இப்போ நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி எக்ஸலண்ட்டாக கலர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Please subscribe my YouTube channel.